Hi guys, this is Yuvraj and welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் தினேஷ்க்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கே தெரியாமல் அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போய் சும்மா வீடியோ எடுக்க போகிறேன், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மூடே இல்லை. ஸோ வேணாம் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் வெட்டுருப்பேன். ஸோ இது வந்து ஏன்டா யுவராஜ் வீடியோவில் போடுறேன்னு கேட்பேன். இது வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னோட வாழ்க்கை நடக்க போகிற சில ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து வீடியோவாக போட்டு எனக்கு ஒன்றும் தப்புன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற வீடியோவில் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எல்லாத்துக்கும் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது மக்களே. என்னோட ஃப்ரெண்ட் கோகுல் கிருஷ்ணா ஒருத்தருக்கான். ஸோ நானே தினேஷ் கோகுல் கிருஷ்ணா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் 9th ஒன்றா படித்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து கோயம்புத்தூர்காரன், இப்போ வந்து தாராபுரம் வந்திருக்கான். ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் நான் வந்து கேக் வெட்டும் போது வரேன், பட் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோகுல் கால் பண்ணா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக கொடுப்பேன். நானும் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் கிருஷ்ணாவை பார்க்கலான்ட்டு ஒரு 3-4 மாசமா பிளான் போட்டு இருக்க கோயம்புத்தூர் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியாக போய் பார்க்க முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்தாச்சு. தினேஷ்க்கு பர்த்டே, பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். பர்த்டே பம்ப்ஸ்லாம் தெரியுதா? தினேஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நீங்கள் சொல்லியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வரும்போது கேர்ள் ஃப்ரெண்டை பட்டு வரோம். ஐயோ நீங்களும் அட்வான்ஸே பண்ணுறீங்க. அண்ணா இன்னைக்கு பர்த்டேக்கு அதை வந்து 4 மந்த்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். அவரை பழனி போயிட்டாராமா? இல்ல வரும்போது கடையில் தான் இருந்தார். ஏமா நீ கவலைப்படாத, போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒர்க் அவுட் என்ன பர்த்டே ஒர்க் அவுட்? இன்னைக்கு அவருதான் ஒர்க் அவுட்டா? பின்னாடி பண்ண போட்டுருமா? லெக்ஸ் லெக் ஒர்க் அவுட்டாமா? இன்னைக்கு லெக்ஸ் ஏதாவது போட்டலாம். போட்டுடுமா? ஓகே. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து காலேஜ் போட்டுருக்கேன். ஸோ நல்லதானமாக ஜிம்முக்கு வந்தாச்சு. தினேஷ்க்கு பர்த்டே கொண்டாட போகிறது தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக தான் கொண்டாட போகிறோம். கடையில் கேட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேக் வந்து டெலிவரி பண்ணி தான் அங்கே வாங்க முடியுமா இல்லை ஆன் த ஸ்பாட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜிம்மில் தான் இருக்கேன். ஒர்க் அவுட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக தினேஷ் வந்து கேக் ஒரு கூட்டிகிட்டு போக போகிறோம். பட் அவனுக்கே தெரியாது. ஸோ சடனாக பிளான் பண்ணதான். ஸோ யூஸ்வலாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். எப்போ வீடியோ பண்ணி அப்போல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருந்தால் கோச்சிக்காதீங்க சரியா? நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். ஜி மசாஜ் பண்ணுறாங்களாம்மா? தினேஷ் மேலே மிதிக்காம இருந்தால் சரி. உடச்சு போடாத உடம்புல நான் இன்னும் வாழ கூட ஆரம்பிக்கல. எப்படி இப்படியா? ஓகே, அதான் ஏதோ ஒரு சைடு வச்சு இப்படி தான் இருக்குமா? ஓகே, இப்படி லூஸாக தான் இருக்கு. கூசுதுரா, சிரிப்பதுரா. 1 2 3 ஆசா போகலாம். இல்லை மட்டம் வச்சுடாப்போ பண்ணுறப்போ முதுகு
எனக்கு பண்ணவும் மேலே வரும்போது தெரியல, கீழே வரும்போது தான் பயமாயிருச்சு. நூறு தினேஷ் தான் வண்டி கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அந்த வண்டி நான் ஓட்டல ப்ரோ இது வரைக்கும். ஓடி பார்த்தது இல்லையா? ஆசாப் நல்லா இருக்கு. எப்படின்னு தெரியல. அது வண்டி ஓட்ட ஓட்ட இந்த காடி மட்டும் கழட்டு வந்துருச்சு. நான் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் கல்ல டைப் பண்ணுங்க. கழட்டில் அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரிப் போகல. நம்ம வந்தோம்ல ரிட்டர்ன் வந்தோம்ல அப்போ கல்ல. ஒரு நாள் வாழ்த்துக்கள். காலேஜுக்கு போகிறீங்களா வந்துட்டீங்களா? இது லீவ் விட்டுருக்காங்க, செமஸ்டர் லீவ். இங்கே கூப்பிட்டாலும் ஆன் ஸ்பாட் இதுதான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். டிக்கெட் வச்சு கேக் எங்கே வெளியே தான் வெட்டணும் மாதிரி தெரியுது. சல்கா ஓகே 80 ரூபா. சரி மெழுகு வச்சிருக்கு, தீப்பெட்டி இல்லை. இது பண்ணலாம் பாரு, கேட்டு பார்க்கலாம். அண்ணா நோவாண்ணா பெருசாக மெழுகு தீப்பெட்டி கேட்டு பார்க்கலாமா? அதான் வச்சுட்டாங்களே. கல்லே பார்த்தா கேட்டலாமா சார்? கேட்டு வரலாமே. தினேஷ் கேட்க பக்கத்தில் வைங்க. அப்பெல்லாம் பிடிக்கணும். நல்ல வேலை தீப்பெட்டி விட்டுருந்தாங்க. அந்த மனசு தான் கடவுள். கீழே வச்சிடறேன், மேலே வைக்காது. கேட்கல தான் அவங்க வச்சிடலாம். வச்ச வெயிட் பண்ணு தினேஷ். இல்ல கேண்டில பத்த வச்சுன்னு ஊதணும், தீப்பெட்டியை ஊதக்கூடாது. காத்துக்கு அதனியாம வந்தா சரி நினைக்கிறேன். ஊதிரு பேசாம ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you, Dinesh. Happy birthday to you. கட்சி உள்ள வச்சு எடுங்க பிரதர். உனக்குலாம் 22 வயசு எதுக்கு? உன் குழந்தைக்குலாம் எப்படா கேட்க விட்டியா? கேட்க பிடிங்க. இப்போ கேட்க மேலே பிடிங்க. கை ஆடுனா கையை அவ்வளோதான் உடச்சிட்டான். கேட்க ரெண்டா பிறந்துருச்சு. ஒரு விட்டு விட்டுருங்க. அங்கே பெரியவங்க நோனுக்கு கடைசியாக தான் வந்தார் வினைக் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்தேன். என்னடா ரீமாட் இருக்கு எனக்கு. ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே சந்தோஷமா இருக்கு. ஆசை கூட நான் கடைசியாக சூப்பர். பீஸ் போட்டு கொண்டு போயிரு. அந்த பீஸ் இருக்குல்ல அந்த இதை கொடுங்க பாரு, இதை பிடிங்க. கொடுங்க. இப்போ சாப்பிட்டது எல்லா நோவா நான் கூட தானே போகணும். அல்காட்டி இருக்கேன்ல. கேக்கு என்ன எழுதி படிச்சானு தெரியலையே, பார்க்கவே இல்லை. ஆமா நான் பார்க்கவே இல்லை. வெட்டிங்க ஸோ கைஸ் கோகுல் வந்துட்டான், கெத்தாக இருக்கான். எப்படி இருக்கீங்க? ஓகே எங்கே போகலாம். வண்டி எடுத்து சிரிக்கக்கூடாது. கேமரா வந்துருச்சுன்னா இப்போ ஓகேயா? இப்போ நானே இல்லைடா, ஆன் பண்ணாம தானே அப்ளை எடுத்தேன். என்னாச்சுன்னா சந்தோஷ் புல்லட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தா போய் ஸ்டார்ட் ஆகலை, அதான் செட்டாக போயிருக்கோம். இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸ்டார்ட் பண்ண முடியல சந்தோஷம், ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாயா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு ஒரு 10:45 மணிக்கு ஒரு பேக்கரி போய் அங்கே நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டி அங்கேயே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க.